ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெடா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஃபன் விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட ஸ்டடி டேபிளில் தான் பார்க்க போகிறோம். அதில் அவர் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. அதில் என்னென்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு ரவுண்ட் சும்மா பார்த்துடலாம் த்ரூவாக. அவரோட ஸ்டடி டேபிள் இது பார்த்திங்கன்னா அந்த கணேஷரோட இது விநாயகரோட ஃபேஸ் மட்டும் செஞ்சு வச்சுருக்காரு. இது அவரோட ஸ்பைடர் மேன் இது டாலு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட இது பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ட்ராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காரு. இதுவும் இவரோட கலெக்ஷன்ஸ் தான். நிறைய எங்கே போனாலும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுருவார். இது எல்லாமே இவருடைய பெயிண்டிங்ஸ் தான். ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த டேபிளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாட்ச் அந்த பாக்ஸ் தாங்க. அது இதுக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே இந்த லேசர் லைட் சொல்லுவோம் இல்லையா, அதோட கேப்பு. இந்த கேப் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும். ஸோ இந்த கேப்பெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்காரு. நம்மளும் அதே மாதிரி பத்திரமா வச்சுருவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு இது அவரோட ஸ்பெக்ஸ் பாக்ஸு. இது அவர் சும்மா டைம் பாஸ்க்கு செய்கிறது இதெல்லாம் அவெஞ்சரோடது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கலெக்ஷன் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கேப்டன் அமெரிக்கா பாக்ஸு. அதோடது 3D எஃபெக்டில் இருக்கும். இதில் என்ன வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா அந்த கலர் எடுத்து மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி இது பண்ணுவோம் இல்லையா, கலர் அடிப்போம் இல்லையா, க்ரையான்ஸ் டைப்லேயே இருக்கும். இது வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள கலர் பென்சில்ஸ் தான் வச்சுருக்காரு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பென்டன் பாக்ஸ் வாங்கியிருக்காரு. இதுவும் அப்படி தான் இந்த மாதிரி பென்டன் ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரே பாக்ஸாக தான் வாங்கி வச்சுக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அவெஞ்சர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கேப்டன் அமெரிக்கா, ஹல்க்கு, மார்வல்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸு. இதுவும் அப்படி தான், உள்ளே என்ன இருக்குன்னே இருக்காது, ஆனால் வாங்கி கலெக்ட் பண்ணி எல்லாம் வச்சுக்குவார் எல்லாம். அப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ், பிக்சர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் வச்சுருக்காரு. இது ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்கு அவருக்கு யூஸ் ஆகும்னு அதில் போட்டு வச்சுருக்காரு. ஒரு ஃபெவிஸ்டிக்கு எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்து, பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் தூக்கி போடவே எங்களுக்கு மனசு இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் சின்ன வயசாக இருக்கையில் சும்மா ஸ்நாக்ஸ் கொடுத்து வரதுக்காக வாங்கின பாக்ஸஸ் தான். இப்போ அது யூஸ் ஆகிறது இல்லை. சரி, அப்படியே தூக்கி போட முடியாது இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷார்ப்னர் அண்ட் எரேசர் தாங்க. எங்கே போனாலும் ஷார்ப்னர் எரேசர் வாங்கி வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்குவார். இதுலேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷார்ப்னர் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும், பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் வந்து ஷார்ப்னர், அங்கிட்ட எரேசர், இது மாதிரி நிறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கிறது. இது ஒரு ஃப்ரூட்டு, இது ஒரு ஃப்ரூட்டு, இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா தக்காளி மாதிரி இது ஒரு ஃப்ரூட் தான். இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. பார்த்திங்களா, இது ஒரு ஃப்ரூட் தான். இந்த மாதிரி எனக்கு எங்கே போனாலும் இந்த ஷார்ப்னர் கலெக்ஷன்ஸ் தான். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை எங்கள் அண்ணா வெளியில் போயிருக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவர்கிட்ட இருக்குது.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் தான். இதுவும் அவருக்கு அவெஞ்சர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இதுவும் இந்த மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ். இப்போ தான் இது மாதிரிலாம் வருது, நம்ம படிக்கையில் இப்படிலாம் இல்லை, இப்போ இந்த மாதிரி வரனால இதுவும் அதே மாதிரி வேணும்ன்ட்டு இதையும் வாங்கி வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸில் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தாங்க. இது ரொம்ப பழசாயிருச்சு. இது பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன கிளாஸ் ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கையில் கொண்டு போனது. இதுவும் அப்படி தான், இதெல்லாம் சும்மா கிராஃப்ட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாரு. இதில் என்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப் பென்சில் இருக்கும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பென்சில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைஸஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கீ செயின்ஸு, பேட்ச்சு இதெல்லாமே இதில் வச்சுருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பழைய நெயில் பாலிஷ்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடித்தது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நெயில் பாலிஷு. இது வந்து தூக்கி போடாமல் அதில் இருக்கு இல்லையா, ஸோ ஏன்னா அது வந்து கிளிட்டர் கலந்துருக்கு அப்படின்றனால ஏதோ ஒரு பெயிண்டிங்கோ ஏதோ ஒரு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிளிட்டர் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இதெல்லாமே நம்ம வேஸ்ட்டாக போயிருமேட்டு தூக்கி போடுவோம், அதை வந்து இவர் எடுத்துச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீ செயின்ஸு, டாம் அண்ட் செரி இருக்குது பாருங்கள், செரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் ஃபுல்லாக ஏதாவது ஒரு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பார். இது பார்த்திங்கன்னா அந்த இதில் உள்ள டைம் டேபிள் இது ஸ்லிப் அதில் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அவரோட ஹிந்தி லெட்டர்ஸ் படிப்போம் இல்லையா, ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹிந்தி படிக்கிறோம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் உள்ள கார்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா லெட்டர்ஸுமே இருக்கும். அதே மாதிரி வரிசைகளும் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம காக்கா கிக்கி வரிசை படிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில் உள்ள வரிசை எல்லாமே இருக்கும். நம்பர்ஸ் இருக்கும், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி அங்கே ஸ்டோரில் கிடைக்கிது. இது மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு. இதோட இது பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து சபரின்னு போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12 rupees தான். இது நாங்கள் ஆனால் வெளியில் வாங்கலை, ஸ்கூல்லேயே கொடுத்தாங்க. ஆனால் வெளியிலேயும் இது தனியாக கிடைக்கிது. ஸோ அதனால் லெட்டர்ஸ் வந்து இப்போ நம்மளே படிக்கணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணுன்னாலும் நம்ம இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளியராக இருக்குங்க. எழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ப்ரொனன்சியேஷனுமே கரெக்டாக இருக்கும் அதில். அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு மறந்தாலும் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்குங்க அது. ஸோ அதனால் இதே வச்சுருக்காரு அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட திங்ஸு, லெட்டர்ஸு, இதெல்லாம் பஸ்ஸில் ஆர்ட்டு, அப்புறம் அவரோட கலரிங் புக்ஸு, அது மாதிரி கொஞ்சம் திங்ஸ் இதில் வச்சுருக்காரு. இன்னும் நிறையா வச்சுருக்காரு. இது பார்த்திங்கன்னா பெரிய பென்சில், இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனில் நமக்கு விற்கும் தெரியுமா, அது மாதிரி பென்சில் இதெல்லாம். இது வந்து அப்படி செட்டாக இருந்தது. இது நிறையா கலர் இருந்தது. இப்போ பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அவர்கிட்ட, மிச்சதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அதை வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அவரோட உண்டியல். இந்த உண்டியலில் தான் அவர் டெய்லி ஒரு ரூபாயாக ஒரு காயினாக வந்து கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்குவார். அதனால் ஸோ இது வந்து யாரையும் தொட விட மாட்டார், அவரோட உண்டியல்னு சொல்லி வச்சுக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும், ஸ்பைடர்மேன் டேபிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கினார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவ் அது எங்கே இதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டாய்ஸில் தாங்க இருந்துச்சு. அந்த டாய்ஸில் அது வந்து இந்த கார் வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இது வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது அழகாக குட்டி கவும் பெரிய கவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி அவர் வச்சுட்டாரு. அதனால் இது அப்படியே இங்கே ஷோகேஸில் மாதிரி இங்கே டேபிளில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வச்சுக்கிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், கோமாதாவும் குட்டி இது கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம அந்த ரோட்டில் பொம்மையெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வந்தோம். இது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இதுவும் வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு. இதெல்லாமே அவரோட டேபிளில் தான் வச்சுக்குவார், யாருக்கும் தரமாட்டார்.
அப்புறம் பார்த்திங்கன்னா கார் அவர் தான் கார் பிரியர், அதனால் கார் போட்ட ஸ்டிக்கர் இது இருக்கு இல்லையா, ஹேங்கிங் இது, அந்த இது கீ செயின் மாட்டுறது அது வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அதோட லேசர் லைட்டு, காட்டினேன் இல்லையா, அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த இது இந்த இருக்கு இல்லையா, இப்படி எரியும் இது மாதிரி. ஸோ இதையும் அதில் மாட்டி வச்சுருக்காரு. அப்புறம் இதெல்லாம் அவரோட இது ஜாமெண்ட்ரி பாக்ஸஸில் உள்ளது, இது தனியாக உள்ளது, செட்டில் தனியாக இருக்குது, இது வேறு தனியாக வச்சுருக்காரு. அப்புறம் இந்த அவெஞ்சர்ஸ் அமெரிக்கா அதெல்லாம் மார்வல்ஸில் வருவாங்களா, அவங்களோட இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டாக ஒரு இது வச்சுருப்பாரு, பென் ஸ்டாண்டு. இது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா அழகாக ராட்டினம் மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து கீ கொடுத்தோம் அப்படின்னா அது அழகாக அப்படியே ரொட்டேட் ஆகும். இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக சுற்றி வருது. அழகாக குட்டி குட்டி பியராக ஒவ்வொரு ராட்டினத்துலேயும் அப்படியே உட்காந்துருக்கு. இது நம்ம ரொட்டேட் பண்ணோன்னே அது அழகாக அந்த மியூசிக்கோடு வந்து அழகாக அப்படியே சுற்றி வருது. சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த வுட்டன் டாய்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அங்கே தான் இது வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக அழகாக இருந்தது. அதனால் இதுவும் வேணும்னு சொல்லி இதையும் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்காரு. அப்புறம் இது ஸ்டிக் பண்ணுற பேஸ்ட் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரையான்ஸுங்க, க்ரையான்ஸு அது இது நிறையா வச்சுருப்பாரு. இதில் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து விசில், இது வந்து நம்ம இப்படி ஊதுனோலாம் விசில் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இது ஒரு தடவை தான் வாங்கிட்டு வந்தோம். இது உடன் இது விற்கிற இடத்துல தான் விற்றாங்க. ஸோ அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே க்ரையான்ஸ் ஐட்டம் தான் போட்டு வச்சுருக்காரு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது அவர் தான் பண்ணினார். இந்த பாக்ஸு, இந்த கிராஃப்ட் ஒர்க்கு அவரோடது தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணார். இது எப்படி பண்ணார் அப்படின்னு நான் ஒரு நாள் காட்டுறேன். நான் இது எப்படி பண்ணுறதுன்னு. இது எல்லாமே பாக்ஸஸ் நமக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பாக்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி அழகாக பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணி அதில் ஒரு கலரிங் அடித்து சூப்பராக பண்ணிட்டார். ஸோ இதில் வந்து நிறைய பென்ஸு, ப்ரெஷ்ஷு, நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஒரு இதில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதனாலும் பெயிண்ட் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது, எந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுனா இதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அவர் தான் பண்ணார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டஸ்ட்பின் ஒன்று வச்சுருக்காரு. இந்த டஸ்ட்பின் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணையில் ஏதாவது பென்சில் சீவுறது, ஏதாவது பேப்பர் கிழிச்சு குத்து ஓடணும் அப்படின்னா கீழே போடாமல் இருக்கிறதுக்காக இந்த டஸ்ட்பின் நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா கீழே போட்டாங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக குப்பையாயிருது இல்லையா, அந்த பென்சில் சீவி கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் கீழே ஃபுல்லாக என்ன ஆகிடுதுன்னா ஒரே குப்பை மாதிரி ஆயிடுது, காற்றுலேயும் பறந்துடுறோம் இல்லையா, எதுலையாவது இதாயிரும். அதனால தான் நான் வந்து கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதை வாங்கி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா நம்மளுடைய டஸ்ட்பின், பெடல் டஸ்ட்பின் இருக்கு இல்லையா, அது மாதிரியே இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகிக்கும். இதுக்குள்ளே அவங்க வந்து பென்சில்லாம் சீவி இதிலே போடுங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகி இப்படி நிற்கும். இப்படி விட்டோன்னா இப்படியே நின்றுடும். பென்சில்லாம் சீவி அவங்க ஈஸியாக அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். குப்பையெல்லாம் குட்டி குட்டி பேப்பர்ஸ்லாம் அவங்க கிழிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா குழந்தைங்கள வந்து நம்ம பேப்பர் கிழிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணையில் பேப்பர் கிழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிழிக்கும் போது என்ன செய்யலாம், அந்த குப்பையெல்லாம் வந்து அழகாக அவங்க இதில் போட்டுட்டாங்க அப்படின்னா இது ஓரளவு இதானதுக்கப்புறம் குப்பை சேர்ந்ததுக்கப்புறம் கொண்டு போய் அவங்களே டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. ஸோ வந்து அது நல்ல பழக்கமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால தான் இந்த இது நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ அதனால் அவரோட இதெல்லாம் இதில் தான் பண்ணிக்குவார். என்னென்ன குப்பையெல்லாம் போடணுமோ, பென்சில் சீவணுமோ இதெல்லாமே போடுறதுக்கு இது வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் அவரோட டேபிள்லேயே வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வுட்டன் டாய்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாருக்குமே தெரியும், பம்பரம். இந்த பம்பரம் வந்து நம்ம சும்மா ரோப் வந்து சுற்றுவோம், அந்த மாதிரி ஒரு பம்பரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுலேயே ரோப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக அப்படி சுற்றி விட்டுட்டு
அந்த ரோப்பை வந்து இப்படி இழுத்தோன்னா சுற்றும். இது நிறைய பேர் விளாண்டுருப்போம், சின்ன பிள்ளையிலலாம் நம்ம விளாண்டுருப்போம். இப்போ வந்து ரொம்ப எல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா. ஆனால் இப்போ வந்து உட்டன் டாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது இழுத்துட்டு கையில் விட்டால் சுற்றும் அழகாக, அது மாதிரி சுற்றக்கூடிய பம்பரம். இது ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி இழுத்துட்டு கீழே விட்டோனாலும் நல்லா சுற்றும். ஸோ அதனால் இதுவும் வேணும்னு சொல்லி இது வாங்கி வச்சுருக்காரு. அப்புறம் என்ன வச்சுருக்காரு பார்க்கலாம். இந்த பாக்ஸும் அப்படி தாங்க, ஒரு இது வந்த பாக்ஸு. ஸோ வேஸ்ட்டாக அந்த பாக்ஸ் இருக்குன்ட்டு நான் தூக்கி போட்டு வச்சுருந்தேன். இவர் இல்லை, இது வந்து நான் எனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறேன், நான் ஏதாவது பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுத்து கட் பண்ணி உள்ளேலாம் அப்படியே அதாவது குறுக்க நம்ம வச்சு செப்பரேட்டாக பிரிப்போம் இல்லையா, அது மாதிரி உள்ளே கட் பண்ணி பாக்ஸை அந்த அட்டையை வச்சு உள்ளே அடைச்சி அது ஒரு பாக்ஸ் மாதிரி ஆக்கிட்டார். அதில் என்னென்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மார்க்கர்ஸு, அப்புறம் ஹைலைட்டர்ஸு, சிஸ்ஸர்ஸு, ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம். இது வந்து பென், பால் பென் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கெட்சு, எரேசர்லாம் பாருங்கள். இந்த மாற்றி போடுவோம் இல்லையா தீர்ந்த ஒன்று, அந்த மாதிரி எரேசர். எங்கே போனாலும் இதாக வேலை, எதையாவது கலெக்ட் பண்ணுறது. இது கலராக உள்ள பென்ஸு. பார்த்திங்கன்னா இன்னொரு உட்டன் டாய்ஸ் வச்சுருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதாங்க. இது நம்ம சின்ன பிள்ளையில் எல்லோரும் விளாண்டுருப்போம். நம்மளுடைய பென்சில் பாக்ஸில் வரும். அப்படி இல்லைன்னா குட்டி ரவுண்டாக பிளாஸ்டிக்கில் நமக்கு இது கிடைக்கும். உட்டனில் அப்போல்லாம் கிடையாது, பிளாஸ்டிக்கில் தான் வந்தது. கண்ணாடி போட்டு மேலே அடிச்சிருப்பாங்க, அது விளாடுவோம். அந்த கேம் தாங்க இது. அப்படியே சுற்றி எல்லா அது அந்த பால்ஸ் எல்லாமே வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேம் இது. இதுவும் உட்டனில் கிடச்சிச்சு. சரி இது டைம் பாஸ்க்கு விளாடுவாருன்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் வச்சுருக்காரு. அப்புறம் பம்பரம் ஆல்ரெடி நான் காமிச்சது தான். அப்புறம் என்ன வச்சுருக்காருன்னா ஆயில் பேஸ்டல்ஸ், அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அதில் வச்சுருக்காரு. அப்புறம் இதெல்லாமே அவருடைய ஸ்கெட்ச் இருக்கிற ஐட்டம்ஸு. இது அவருடைய மவுத் ஆர்கன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி குட்டி ஐட்டம்ஸாக நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம். இது ஒரு பாக்ஸுங்க. இது வந்து இது இருக்கும் இல்லையா, சென்ட் வரும் இல்லையா, அந்த பாக்ஸு. இது சரி வேண்டாம் தூக்கி போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இவர் அதையும் எடுத்து அதுலேயும் ஒரு கலெக்ஷன். அதில் என்ன வச்சுருக்காருன்னா, நம்ம மியூசிக் கேட்போம் இல்லையா, பாட்டு கேட்குறது, மியூசிக் கேட்போம் இல்லையா, வாக்மேன், அது வந்து இதில் போட்டு வச்சுருக்காரு. இது அதோட ஒயர்ஸு, அப்புறம் அந்த குட்டி காரெல்லாம் வரும் இல்லையா அது. அதே மாதிரி எரேசர் பார்த்திங்கன்னா கார் எரேசர், பார்த்திங்களா, கார் எரேசர். இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் காமிக்கிறேன் பாருங்கள், தனித்தனியாக இருக்கும். இது டாப்பு, இது வந்து பாட்டம். இது மாட்டிட்டோன்னா இது ஒரு பார்த்திங்களா அழகாக குட்டி கார் மாதிரி இருக்குது. இது கார் எரேசர். இதெல்லாம் போட்டு இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த பாக்ஸையும் அப்படியே வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அவரோட டெய்லி அவர் என்னென்ன பண்ணுவார் அதெல்லாம் வந்து அவர் எழுதுவார். அப்புறம் அவருக்கு பிடிச்ச கார் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட பாருங்கள், குட்டி கார்ஸு, அவருக்கு என்னென்ன பிக்சர்ஸ் எல்லாம் இதில் பார்க்குறாரோ அதெல்லாம் வந்து கேதர் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ணி வைப்பார். அவருக்கு கார் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் வெறும் காராக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா பேப்பர்ஸ் எதில் மேகசீனில் வர்றது எதில் வந்தாலும் சரி, இந்த மாதிரி கார் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய அவர் எடுத்து ஒட்டி வைப்பார். ஸோ அதனால் இந்த டைரி அவர் அதுக்காக யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மார்வல்ஸ் உள்ளது தான், மார்வல் அவெஞ்சர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த பாக்ஸும் அதே தாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எங்கே பார்த்தாலும் விடுறதில்ல, அதையும் உடனே வாங்கிட்டு வந்துடுறது. அதை வைக்கணும் இதை வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து அதில் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும், எதுவும் காலியாலாம் இருக்காது. அதில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கேல்ஸு,
நம்ம இது பபிள்ஸ் விடுவோம் இல்லையா, அது இதெல்லாம் அது இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு வரும்ல அது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸு, க்ளூஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பார். அப்புறம் மார்க்கர்ஸு, இதில் நிறைய உள்ள கிடக்கு எல்லாமே. ஸோ அதனால் இதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காரு. ஏகப்பட்டது வச்சுருக்காருங்க. அவரோட அதை கிளச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சண்டைக்கே வந்துடுவார், ரொம்ப கோவம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே நம்ம வச்சிடலாம். அப்புறம் அதே மாதிரி வைக்கல அவ்வளோதான், யார் எடுத்தாங்கன்னு கேட்பார். ஸோ அதனால் நம்ம எப்படி அதெல்லாம் எடுத்தோமோ அதே மாதிரியே நம்ம வச்சுருவோம். ஓகேங்க, நம்ம அதே மாதிரி எல்லாமே நம்ம இப்போது அடுக்கி வச்சாச்சு. நம்ம எதையும் மாற்றலைன்னு நினைக்கிறேன். எல்லாமே அது இந்த பிளேஸில் அப்படியே வச்சிட்டோம். ஓகே, சேஃப். நம்ம இப்போது அடுத்து கீழே பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு இது இருக்குது, இது வைக்கிற மாதிரி. அதுலேயும் பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவரோட பெயிண்டிங்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த பெயிண்டிங் எல்லாம் அவர் தான் பண்ணார். இப்போ நான் டீட்டெயிலாக நான் காமிக்கலை, இப்போ நான் டீட்டெயிலாக காமிச்சிட்றேன். இது வந்து அவர் பண்ணினது தான், லேபர் டே அன்றைக்கி அவர் பண்ணார். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜுராசிக் பார்க் அந்த இது டைனோசர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மார்வெல் அவெஞ்சர்ஸோடது, பட்டர்ஃப்ளைஸ், அவருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் பிடிக்குமோ அது எல்லா கலெக்ஷனும் அதில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காரு. பார்த்தீங்களா, இந்த காலியாக இருக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுலலாம் நிறைய பெரிய டைனோசர்லாம் இருந்தது. அது வந்து ஸ்டிக் இது போயிடுச்சு, அந்த கம் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் அது வெட்டி வச்சுருக்காரு. பார்த்தீங்களா, மிக்கி மவுஸ், பென்டன், ஃப்ளார்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கலெக்ஷனாக அவர் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அதனால் இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வருது. ஸோ அதனால் நானும் அதை விட்டுருவேன். ஓகே, டைம் பாஸ்க்கு பண்ணுறாரு அப்படின்ட்டு நானும் விட்டுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.